ஓம் சாய்ராம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது புரட்டாசி சனிக்கிழமை, அதுவும் அந்த பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி அன்னைக்கு வந்திருக்குங்க. இந்த இரண்டாவது சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஒருவேளை உங்களால முடியல, சூழ்நிலை சரியில்லைன்னா அடுத்து வரக்கூடிய 2 புரட்டாசி சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுலாம் தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளாகவே நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம். எப்படி செலவில்லாமல் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாத்தையுமே நீக்கிட்டு உங்கள் வீட்டிற்கு செல்வ கடாட்சத்தை கொண்டு வந்து தரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதன் யாருமே கிடையாதுங்க. ஏதோ ஒரு கஷ்டகாலம் கடனை வாங்கிறோம். ஆனா அந்த கடனை அடைக்கிறதுக்காக நாம படுற கஷ்டம் பாத்தீங்கன்னா கண்ணால பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் உழைத்தாலும் அந்த கடனுக்கான வட்டியை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எந்த நேரம் பார்த்தாலும் இந்த கடனை பற்றியே நம்ம சிந்திக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் சுமை எல்லாமே நீக்கிட்டாவே வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை உங்களுக்கு அள்ளி தரக்கூடிய ஒரு பரிகாரம் தாங்க இது. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதியோடு சேர்ந்து வந்திருக்க புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை, சரிங்களா? இந்த சனிக்கிழமை அன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தினால் அந்த பெருமாளே உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வேலையை சுலபமாக உங்களுக்கு செய்து விடுவார். காரணம் என்னன்னா, கடன் பிரச்சனையால ஒருவருக்கு எவ்வளவு கஷ்டம் வரும் அப்படிங்கிறது அவருக்கே நன்றாக தெரியும். அதனால நாளைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையை அந்த பெருமாளிடம் மனதார சொன்னீங்கன்னா அவரே அதை நிச்சயம் செவி கொடுத்து காது கொடுத்து கேட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வையும் கொடுப்பார், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிறைய பேர் தலுகை போடுவாங்க. அந்த அப்படி நீங்கள் தலுகை போடுற மாதிரி இருந்தால் அந்த தலுகை போகிற வேலையெல்லாம் முடிச்சுடுங்க. அதே போல் மாவிளக்கு போடுவதாக இருந்தாலும் சரி, அதையும் முடித்து விடுங்கள். அதுக்கடுத்து என்ன பண்ணால் ஒரு மஞ்சள் துணி உங்களுக்கு தேவைப்படும். அந்த மஞ்சள் துணி உங்கள் வீட்டில் டைரெக்டாக இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்துகிட்டு அதை மஞ்சள் காசில் முக்கி அதை உலர வச்சு அதை மஞ்சள் துணியாகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது பயன்படுத்தாத புது துணியாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? அப்படி பயன்படுத்தாத மஞ்சள் துணி உங்கள் வீட்டில் இருந்தால் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மஞ்சள் துணியில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு ஏலக்காய், ஒரு நாமக்கட்டி வைக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாமக்கட்டி நிறைய பேர் வீட்டில் இருக்காது. முன்னாடியெல்லாம் நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் நாமக்கட்டி இருக்கும், சரிங்களா? அப்படி உங்கள் வீட்டில் நாமக்கட்டி இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் போய் கேளுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு கேட்டாலும் ஒரு நாமக்கட்டி கொடுத்துருவாங்க. இந்த நாமக்கட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள் இந்த பரிகாரத்துக்கு. ஏன்னா இந்த நாமக்கட்டி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே பெருமாளுக்கு நாமம் போடும்போது இந்த நாமக்கட்டியை பயன்படுத்துவார்கள். குளிர்ந்த நாமக்கட்டியை கல்லுப்போடு சேர்த்து வைத்து அந்த ஏலக்காயும் வச்சு அந்த மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு பெருமாள் பாதத்தில் வைத்து உங்களுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் போதும், கண்டிப்பாக பெருமாளோட மனது குளிரும், சரிங்களா? அதனால் என்ன பண்ணிக்கலாம், நாளைக்கு நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சுட்டு ஒரு மஞ்சள் துணி எடுத்துங்க. அதில் இந்த நாமக்கட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு ஏலக்காய் வைத்துட்டு இதை மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதத்தில் வைத்து உங்களுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்ட்டு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த நாமக்கட்டி அவரோட பாதத்தில் இருக்கும்போது அந்த நாமக்கட்டி எப்படி பெருமாளுக்கு குளிச்சு தருதோ அதே போல பற்றி எறியக்கூடிய உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் நாளைக்கு செஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் அடுத்து அந்த கடனை அடைப்பதற்குண்டான வழிவகையில் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்குங்க. சரி, இப்போ முடிச்சு வச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறது? புரட்டாசி மாதம் முடிகிற வரை அந்த முடிச்சு பெருமாளின் பாதத்திலேயே இருக்கட்டும். புரட்டாசி முடிஞ்சோடனே அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் நாமக்கட்டியும் தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்கள், சரிங்களா? அது அழகாக கரைஞ்சிடும். அதை எடுத்துகிட்டு யார் கால்படாத இடத்துலையும் ஊற்றிடுங்க அந்த தண்ணியை. அதுக்கடுத்து அந்த ஏலக்காய் ஒன்று வச்சுருக்கீங்களா, அதை செடி கொடி கீழே உள்ள மண்பாங்கான இடத்தில் யாருடைய காலும் படாத மாதிரி போட்டு வைத்திருங்கள். அவ்வளவுதாங்க, பரிகாரம் முடிஞ்சதுங்க. இந்த நாமக்கட்டியும் கல்லுப்பும் தண்ணீரில் எப்படி கரையுதோ அதே போல உங்களுடைய கடனும் விரைவில் கரைய தொடங்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக நாளைக்கு 2வது புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கு செய்யலாம். ஒருவேளை உங்களால முடியல, சூழ்நிலை சரியில்லைன்னா அடுத்து வரக்கூடிய 2 புரட்டாசி சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம். இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெருகும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி நீங்களும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதுபோல இன்னொரு விஷயமும் சொல்றேன், இதையும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும், சரிங்களா? அது முக்கியமாக நாளைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்குரிய ஏகாதசி வருதுன்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ இந்த தினத்தில் இந்த
பரிகாரத்தையும் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ கடாட்சம் பெறுங்க. நாளைக்கு வந்து மறக்காமல் போயிட்டு அந்த பெருமாளுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு இருந்தாலே போதுங்க. உங்களுடைய கர்ம வினைகளும் முன்ஜென்ம சாபங்களும் கண்டிப்பாக நீங்கும். சரிங்களா? அப்படி எப்படி போயிட்டு அந்த பெருமாளை வந்து நாளைக்கு வரக்கூடிய ஏகாதசி அன்று, அதாவது 2வது சனிக்கிழமை அன்றைக்கு எப்படி வந்து நம்ம கும்பிடணும் பார்க்கலாம். ஏகாதசிக்கே வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். அதே போல் புரட்டாசி சனிக்கிழமை நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். சரிங்களா? இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் வந்து கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் பெருமாளை வழிபட்டாலே போதும், ரொம்ப நல்ல விசேஷம் இருக்கும். சரி, இப்போ வந்து என்ன பண்ணினா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு நாளைக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய கடால்வருக்கு முதலில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்கடுத்து என்ன பண்ணினா பெருமாளுக்கு துளசி மாலையையும் தாயாருக்கு வாசனை மிகுந்த மலர்களையும் வாங்கி தர வேண்டும். அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சளை வாங்கி தருவது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து தருங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே வந்து இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவரை 21 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். சரிங்களா? இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கர்ம வினைகள்லாம் நீங்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பெருமாள் ஆலயத்தில் சில கோயிலில் வந்து சக்கரத்தாழ்வார் இருப்பார். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் ஆலயத்தில் வந்து சக்கரத்தாழ்வார் இருப்பார். அப்படி சக்கரத்தாழ்வார் அந்த கோயில் இருக்காங்கன்னா அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி 27 முறை அவரை வலம் வந்து வழிபாடு செய்யும்போது நம்முடைய முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி உங்களுடைய கர்ம வினைகளாக நீங்கி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். நாளைக்கு போய் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி உங்களால் முடியாது, நாளைக்கு போக முடியலன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு சென்று இந்த மாதிரி வழிபாட்டு முறையில் வந்து நீங்கள் வழிபடும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு அந்த பெருமாளோட முழுமையான அருட்கடாட்சம் கிடைச்சி உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி தாயாரோட அருளும் கிடைச்சி செல்வ கடாட்சம் பெருகி நீங்களும் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த கடன் சுமையிலிருந்து நீங்கி உங்கள் குடும்பமும் நீங்களும் சுபிட்சமாக இருப்பீர்கள். அந்த தாயாரோட பரிபூர்ண அருளும் பெருமாளுடைய பரிபூர்ண அருளும் பெற்று நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக நிம்மதியாக இருப்பீர்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தான் இது ரெண்டுமே. இந்த பரிகாரங்களை செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.